அர்ப்பணம் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் பெயர் பேரார்வம். இந்த பேரார்வத்தோட உணர்வை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களின் தைரியத்திற்கு நான் எப்படி நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படின்றது தான் இந்த கதையோட உணர்வு. வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்படும் போது அந்த இழப்பை தாண்டி எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி சாத்தியமாக்குவது, எப்படி புதிய லட்சியத்தை உருவாக்குவது என்பதை பற்றிய கதை இது. ஸ்பெயின் நாட்டில் ஒரு சிறுவன், 10 வயது சிறுவன் இருந்தான். அவனுக்கு கால்பந்து வீரர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. உலகத்திலேயே தலை சிறந்த கால்பந்து வீரர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு அவனுக்கு இருந்தது. அதுக்காக அவன் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தான். தன்னுடைய தாய் தந்தையருக்கு இதை தெரியப்படுத்தினான். நான் உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த கால்பந்து வீரர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தன் தாய் தந்தையருக்கு தெரியப்படுத்தும் போது அவனுடைய அப்பா அம்மா அவனை ஒரு ட்ரைனிங்கில் சேர்த்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் போய் சேர்த்த போது அவன் திறமையாக அந்த ஆட்டத்தை நல்லா கற்றுக்கிட்டான். அவனுடைய கோச்சும் அவனுக்கு அவ்வளோ அருமையாக கற்றுக் கொடுத்தாரு. அவங்க கோச்சுக்கிட்டே போயிட்டு அவன் சொன்னான், நான் உலகத்திலேயே தலை சிறந்த கால்பந்து வீரர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய வார்த்தைகள்லையும் அவனுடைய கண்கள்லையும் அந்த ஆர்வத்தை பார்த்த அந்த கோச்சு அவனுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு சிறந்த ஒரு விளையாட்டை அவனுக்கு கற்றுத்தராரு. அவனும் ரொம்ப திறமைசாலியாக எல்லா விளையாட்டையும் கற்றுக்கிறான். காலம் உருண்டோடுகிறது. அவனுக்கு வயது இப்போ 20 ஆகிறது. ஒரு இளைஞன் ஆகிறான். ஸோ கால்பந்து ஆட்டத்தை அவன் நல்ல திறமைசாலியாக கற்றுக்கிட்டு வரான். அவனுக்குன்னு ஒரு கனவு நாள் வரும் இல்லையா, அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கும்போது ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அவன் தன் நண்பர்களோட காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான விபத்தில் சிக்கிறான். அவனை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ டாக்டர் அந்த இளைஞனோட அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது சொல்கிற வார்த்தை அந்த அப்பா அம்மாவோட மனதை நொறுங்க வைக்கிறது. ஏன்னா அவனுடைய இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி செயலிழந்து விட்டது, இனிமே அவனால் நடக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்பா அம்மா இருவரும் மனமுடைந்து போகிறாங்க. இதை தன்னுடைய பையன்கிட்ட எப்படி எடுத்து சொல்கிறது அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு அந்த இளைஞன்கிட்ட போகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிட்டு வாழ்க்கையில் வரும் அனைத்து சவால்களையும் நாம் எதிர்கொள்ள தான் வேண்டும்ன்ற ஒரு தைரியத்தையும் அவங்க அப்பா அம்மா அவனுக்கு கொடுக்குறாங்க. 18 மாதங்கள் அவன் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கான். எதிர்மறை எண்ணங்கள் அவனை பிடிச்சி இழுக்குது. என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவனை மேலே தூக்கி விடுறதாகவும் நம்மளுடைய திறமையை நம்ம இன்னமேலும் விடக்கூடாது அப்படின்னு அவன் தன்னைத்தானே தைரியப்படுத்திக்கிறான். அப்போது அவனுக்கு என்ன செய்யணும்னு தோணுதுன்னா, அவன் நல்லா எழுதுவான். ஸோ பேனாவை வச்சு அவன் ஒரு நல்ல பாடல் வரிகளையும் கவிதைகளையும் எழுத ஆரம்பிக்கிறான். அந்த பாடல் வரிகளையும் கவிதைகளையும் எழுத ஆரம்பிக்கும் போது அவன் பாடவும் கற்றுக்கிறான். ஒரு 5 வருடங்கள் போன பிறகு அவன் ஒரு பாடலை வெளியிடுறான். அந்த பாடல் மிகச்சிறந்த பாடலாக வெளிவருகிறது. இந்த சம்பவம் ஸ்பெயின் நாட்டில் ஒரு உண்மை சம்பவமாக நடந்த சம்பவம். அந்த பாடகர் பேர் 300 மில்லியன் ஆல்பங்களுக்கு மேலே அவர் எழுதியிருக்காரு. அவருடைய பேர் ஜூலியோ இக்லீஷியஸ் அப்படின்றது அவரோட பேர். ஸோ இந்த சம்பவம் எதை உணர்த்துது, மக்களுக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, அவர் கனவு கண்டார். அவர் கனவு ஒரு நேரத்தில் புகையாக போயிருச்சு. இருந்தாலும் தோல்வி அடைஞ்சிட்டாரு. இருந்தாலும் அவருடைய தைரியத்தினால அவர் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்றது தான் நம்ம ஒரு மாறலாக எடுத்துக்க முடியும்.
கனவு கண்டு கொண்டே இருங்கள். எப்பவுமே அந்த கனவை நிறுத்திராதீங்க. புதிய லட்சியத்திற்காக கனவு கண்டு கொண்டே இருங்கள். அப்ப இந்த கதையிலிருந்து நம்ம என்ன மாறல கத்துக்கிறோம்? முதல்ல நம்பள நாமளே நேசிக்க கத்துக்கணும். அதுதான் அது வந்து ஒரு அருமையான குணாதிசயம். அப்போ அது நம்மளுடைய தன்மை மாற்றத்திற்கு வழிவகுக்கும். நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்மளுடைய கனவுகளை நம்ம கண்டு கொண்டே இருப்போம். கனவு கண்டால் ஒரு நாள் அது நிஜமாகும். அனைவருக்கும் நன்றி.